பிரிசிஷன் டோசிங் பற்றி பேச போறோம். இது பலருக்கு ஒரு புது தலைப்பா இருக்கலாம். பொதுவாக நாம் மருந்து எடுத்துக்கொள்ளும்போது, மருத்துவர் அனைவருக்கும் ஒரே மாதிரியான அளவை தான் கூறுவார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் உடல் தனித்தன்மை இருக்கு. ஒருவருக்கு பொருத்தமான அளவு மற்றொருவருக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். இதுதான் ஒரே மாதிரியான அளவு எல்லாருக்கும் பொருந்தாது என்ற உண்மையை நினைவுபடுத்துது. பிரிசிஷன் டோசிங் என்பதின் முக்கிய நோக்கம் ஒவ்வொருவரின் உடல்நிலை, வயது, எடை, கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாடு, மரபணு தன்மை போன்றவற்றை கருத்தில் கொண்டு சரியான அளவு மருந்தை கொடுக்கப்பட வேண்டும் என்பதே. இதற்காக தெரபியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங் என்ற முறையில் நோயாளியின் இரத்தத்தில் உள்ள மருந்தின் அளவை அளந்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட மருந்தளவு தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் கணினி மாடல்கள், செயற்கை நுண்ணறிவு AI, மரபணு பரிசோதனை போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் இப்போது பயன்பாட்டில் உள்ளது. உதாரணமாக, புற்றுநோய் சிகிச்சையில் கொடுக்கப்படும் கீமோதெரபி மருந்துகள், உடல் எதிர்ப்பு சக்தியை அடக்குவதற்கு பயன்படுத்தும் மருந்துகள் அல்லது இரத்த கசிவை தடுக்கும் மருந்துகள், இவை அனைத்தும் நேர்மறை விளைவு அதிகமாகவும் பக்க விளைவு குறைவாகவும் இருக்க துல்லியமான அளவு மிக முக்கியம். இதோட பயன்கள் என்ன? நோயாளிகளுக்கு அதிக பயன் கிடைக்கும், பக்க விளைவுகள் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும், முக்கியமாக நோயாளிகள் சிகிச்சையை எளிதாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் இன்னும் சில சவால்கள் இருக்கிறது. மரபணு பரிசோதனை எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை. மருத்துவமனையில் இந்த தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதும் சற்று கடினம். எதிர்காலத்தில் பிரிசிஷன் டோசிங் மருத்துவ உலகில் சாதாரண நடைமுறையாக மாறும். ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் சரியான மருந்து, சரியான அளவு, சரியான நேரத்தில் கிடைக்கும் காலம் அதிக தூரத்தில் இல்லை.